Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட மேடம் இருக்காங்க. ஸோ மேடம்க்கு வந்து டுடே 3rd day of class and task number 1 box frame judgment. ஸோ இந்த பாக்ஸ் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோன்ஸை வந்து ஒரு ஸ்கொயர் சைஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து வெஹிக்கிளை வந்து கரெக்டாக ஷி ஹேஸ் டு மேக் அ யூ டர்ன், அதாவது கிளாக் வைஸில் 3 sets, ஆன்டி கிளாக் வைஸில் 3 sets அவங்க பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகுது, இந்த பாக்ஸ் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன விஷயம் கவர் ஆகுது, என்ன போர்ஷன்ஸ் கவர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிரைவ் பண்ணுற வெஹிக்கிளோட லென்த், விட்த் அப்சர்வேஷன், ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட், ரியர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த போர்ஷனில் மெயினாக கவர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியர் ஜட்ஜ்மெண்ட் தான் கவர் ஆகும். அதே மாதிரி ஸ்டீரிங் டைமென்ஷன், ஸோ ஸ்டீரிங் எந்த அளவுக்கு திருப்பினா வெஹிக்கிள் எந்த அளவுக்கு கட் ஆகுது, நம்ம வெஹிக்கிளோட ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இதில் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கோன்ஸை க்ராஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் கவர் ஆகும். ஸோ ஷி ஹேஸ் டு மேக் யூஸ் ஆஃப் த எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ். ஸோ எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்ககிட்ட நான் சொன்னது, ஃபுல் லெஃப்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் வெஹிக்கிளை, தென் ஷி ஹேஸ் டு மேக் அ ஃபுல் ரைட் டர்ன் அண்ட் ஷி ஹேஸ் டு கம் ஃப்ரண்ட், அகெயின் ஷி ஹேஸ் டு மேக் ஃபுல் லெஃப்ட் அண்ட் கோ ரிவர்ஸ். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் கரெக்டாக திரும்பும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷி இஸ் கோயிங் பேக் ரிவர்ஸ் அகெயின். ஸோ இப்போ ரிவர்ஸ் வரும்போது ஃபுல்லாகவே ரியர் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ பேக் சைட்லேயும் அதே மாதிரி இந்த கோனை க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நவ் ஷி இஸ் மேக்கிங் அ ஃபுல் ரைட் டர்ன் அண்ட் ஷி இஸ் கோயிங் அவுட் சைட். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வரும்போது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கவர் ஆகும். ஸோ அங்கே அந்த கோன்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போஸ் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா அகெயின் ரிவர்ஸ் மோட் வந்துட்டு ஒரு அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக எந்த இடத்துல ஒரு பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும், நம்ம ஸ்டூடெண்ட்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஒரு ஸ்மால் ரோட்ஸில் யூடர்ன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெஹிக்கிளோட லென்த்து தெரிய வரும், விட்த்து தெரிய வரும், இந்த கேப்பில் நம்ம வெஹிக்கிள் போகுமா போகாதா, இந்த ஸ்பேஸ் நமக்கு போதுமா அப்படின்றது தெரிய வரும் ஒரு பிகினர்ஸ்க்கு. ஸோ அதுதான் மெயினாக அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் கான்செப்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா பார்த்தாங்க, ஃப்ரண்ட் அனாலிசிஸ் பண்ணாங்க, ரிவர்ஸ் அனாலிசிஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம போர்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஜட்ஜ்மெண்ட், ஸ்டீரிங் டைமென்ஷன். செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இஸ் பிரேக் கண்ட்ரோல். சின்ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டை வந்து பிரேக்கில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூமெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிளோட மூமெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு அக்கஸ்டம் ஆகிக்கணும். ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட், ரிவர்ஸ் அனாலிசிஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்லேயே கவர் ஆகுது. கேல்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது நம்ம வெஹிக்கிள் வந்து இந்த கேப்குள்ளே போகுமா போகாதா அப்படின்ற ஸ்பேஸ் கேல்குலேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே லெஃப்ட் அட்மோஸ்ட் கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளை. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் த செகண்ட் பாயிண்ட் இஸ் ஷி ஹேஸ் டு மேக் அ ஃபுல் ரைட் டர்ன் ஹியர் ஆன் த டிரைவிங் மோட். ஸோ இப்போ கரெக்டாக ஃப்ரண்ட்டில் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்டெண்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் ஷி ஹேஸ் டு மேக் அ ஃபுல் லெஃப்ட் டர்ன் அண்ட் கோ ரிவர்ஸ். ஸோ இங்கே ஃபுல் லெஃப்ட் போட்டாச்சு. நவ் ரிவர்ஸ் மோட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே. ஸோ லெஃப்ட் மிரர், ரைட் மிரர் ஆஸ் வெல் அஸ் சென்டர் மிரர், 3 மிரர்ஸுமே ஈக்குவலாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ரிவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அலைன்மெண்ட்டில் ஒரே ஷாட்டில் நம்மளால் வெஹிக்கிளை வெளில எடுக்க முடியும். ஸோ இங்கே ரிவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நவ் ஷி ஹேஸ் டு மேக் அ ஃபுல் ரைட் டர்ன் ஹியர். ஸோ ஸ்டீரிங் டைமென்ஷன் கால்குலேட் ஆகுது அவங்களுக்கு. Now driving mode, now again front bonnet judgment. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பேஸ் அகெயின் கம்மி ஆகுது. ஸோ அகெயின் ஷி ஹேஸ் டு மேக் a reverse and turn full left. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு டேரக்ஷனில் வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மி ஆகுதுன்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் திருப்பி ரிவர்ஸ் வந்தால் மட்டுமே தான் ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதான் நான் மேம்க்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ மேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அவங்க வெஹிக்கிளோட லென்த் என்ன, விட்த் என்ன, ஃப்ரேம் என்ன, ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட், ரியர் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7th டைம் ஷீ இஸ் டூயிங் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 times ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது, நான் அவங்களுக்கு பண்ணி காமிச்சேன்.
ஸோ 4th டைம் தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், 5th டைம் ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ண சொன்னேன். ஸோ ஒரு 7 to 8 டைம்ஸ் பண்ணும்போது தான் அந்த கால்குலேஷன் ஆஃப் ஜட்மெண்ட், ஃப்ரண்ட் ஜட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியர் ஜட்மெண்ட்டே தெரிய வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியுது. ஷீ இஸ் ஃபைண்டிங் த கேப், எந்த கேப்பில் போகலாம், ஸ்டீரிங் டைமென்ஷன்ஸ் திருப்பி பார்க்குறாங்க. ஸோ ஸ்டீரிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு மெயினாகவே தெரியணும். ஸோ ஃபுல் ரொட்டேஷன் திருப்பி பார்த்தா மட்டுமே தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா, ரைட்டில் இருக்கா, லெஃப்ட்டில் இருக்கான்றது தெரிய வரும். ஸோ இந்த விஷயம்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் இந்த பாக்ஸ் ஃப்ரேம் ஜட்மெண்ட்டில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரேம் அனாலிசிஸ், யூட்டர்னோட பேஸ் தியரி. ஸோ இதே விஷயம் தான் நம்ம யூட்டர்ன்லேயே பண்ணணும். கால்குலேட்டிங் த வெஹிக்கிள் ஸ்பேஸ். ஸோ நம்ம வெஹிக்கிள் வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்மளால் திருப்ப முடியுமா முடியாதா 360 டிகிரியில் அப்படின்றத நம்ம இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும். சோஃபார் நீங்கள் பார்த்தது வந்து கிளாக் வைஸில் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் டைம் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணும்போது ஃபுல் ரைட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரைட் சைட் ஜட்மெண்ட் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஃபுல் ரைட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷி ஹேஸ் டு மேக் அ ஃபுல் லெஃப்ட் டர்ன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கிளாக் வைஸில் பண்ணும்போது என்ன பண்ணாங்களோ அது எல்லாமே இப்போ ரிவர்ஸில் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் லெஃப்ட் அண்ட் ஷி ஹேஸ் டு மூவ் ஃப்ரண்ட். ஸோ அகைன் ஃப்ரண்ட் போனட் ஜட்மெண்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிறாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எப்பயுமே. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் அனலைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் how she is analyzing. Now she is making reverse. Again she has to make a full right turn here. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ எப்படி திருப்பணும், எந்த இடத்துல எந்த லெவல் ஆஃப் ஸ்டீரிங் டைமென்ஷன் தேவைப்படுது அப்படின்றது தெரிய வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஜட்மெண்ட் அகைன் she has to come reverse. ஸோ எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அது வரைக்கும் வந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் எதுவுமே சொல்கிறது இல்லை ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஜட்மெண்ட். ஸோ ஜஸ்ட் மேக்கிங் டர்னிங்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் அகைன் டிரைவிங் மோட் ஃபுல் லெஃப்ட் ஷி ஹேஸ் டு மேக். அந்த ஸ்டீரிங் கட் ஆகிற வரைக்கும் ஷி ஹேஸ் டு மேக் அ டர்ன். ஸோ இப்போ கரெக்டாக டர்ன் பண்ணிட்டாங்க. அகைன் ஷி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் த ஃப்ரண்ட் சைட், ஃப்ரண்ட் பானட் ஜட்மெண்ட். எஸ் யூ கேன் கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்லேயே ஷி இஸ் மூவிங். ஸோ அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் ஹேபிட் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களால ஒரு ஸ்மால் ரோட்ஸில் ஒரு பார்க்கிங்ஸில் ரொம்பவே ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும், வெஹிக்கிள் அழகாக திருப்ப முடியும். ஸோ அவங்க வெஹிக்கிளோட லென்த்து விட்த்து எல்லாமே தெரிய வரும் அவங்களுக்கு. ஸோ வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கும் how we are training the clients and how the clients are getting trained from City Car Trainers. ஸோ அகெயின் ஐ ரிப்பீட், என்னெல்லாம் போர்ஷன்ஸ் வந்து இந்த பாக்ஸ் ஃப்ரேம் ஜட்மெண்ட்டில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஜட்மெண்ட், ஸ்டீரிங் டைமென்ஷன், பிரேக் கண்ட்ரோல், accustomed to the movement of the vehicle, front bonnet judgment, reverse analysis, radius of curvature, calculation of space. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது நம்ம வெஹிக்கிள் இதுக்குள்ளே திருப்ப முடியுமா முடியாதா, கால்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ், நம்ம வெஹிக்கிளோட ஸ்பேஸ் எவ்வளோ வந்து ஃபில் ஆகுது, லென்த் அண்ட் விட்த் ஆஃப் த கார். ஸோ நம்ம வெஹிக்கிளோட லென்த் என்ன விட்த் என்னன்னு தெரிய வரும். ஃப்ரேம் அனாலிசிஸ், லெஃப்ட் ஃப்ரேம் அனாலிசிஸ், ரைட் ஃப்ரேம் அனாலிசிஸ், யூட்டனோட பேஸ் தியரி அண்ட் கால்குலேட்டிங் த வெஹிக்கிள் ஸ்பேஸ். ஸோ இந்த விஷயம்லாம் தான் கவர் ஆகுது. ஸோ மேம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் ஷி இஸ் கோயிங் டு டூ இட் ஆன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ டோட்டலாக கிளாக் வைஸில் 5 செட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 5 செட்ஸ் அவங்கள நான் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஒரு 100% கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட் ஜட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியர் ஜட்மெண்ட் பார்க்கறதுக்கு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம கிளைண்ட் எப்படி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படி ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் நம்ம கொடுக்கறதோட எஃபெக்ட் என்ன. எப்பயுமே வந்து ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்க்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோம் இன்ஸ்ட்ரக்டராக அப்படின்னா அந்த டாஸ்க்கு பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், அவங்க அதில் என்ன கற்றுக்குறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அதோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.